அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தவறி விழுந்த குட்டி மீன். குட்டி மீன் தண்ணியிலிருந்து தவறி எப்படி கரையில் விழுந்துருது, அந்த மீனுக்கு யார் உதவி செய்து மறுபடியும் குளத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க என்ற கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தவறி விழுந்த குட்டி மீன். அழகான குளம், மேலே மலர்ந்த தாமரைகள், நீல நிற தண்ணீர், சூரிய ஒளி மின்னும். பல வண்ண மீன்கள் சந்தோஷமாக நீந்திக்கொண்டிருக்கின்றன. நடுவில் குட்டி மீன் மகிழ்ச்சியாக நீந்துகிறது. குட்டி மீன் ஆர்வமாக குளத்தின் ஓரத்திற்கு அருகே நீந்தி கொண்டு இருக்கிறது. பின்னணியில் கற்கள், நீர்ச்செடிகள், சிறிய குமிழ்கள் மேலே எழும் காட்சி தெரிகிறது. திடீரென்று ஒரு சிறிய அலை குளத்தின் ஓரத்திற்கு வேகமாக வருகிறது. குட்டி மீன் பயந்து பெரிய கண்களை விரித்து கொண்டுள்ளது. தண்ணீர் சிதறலுடன் அலை அருகே வருகிறது. அலை வந்து குட்டி மீனை கரைக்கு தூக்கி எறிகிறது. குட்டி மீன் பசும் பொதிய மண்ணில் விழுந்து துடிக்கிறது. பின்னணியில் குளத்தின் நீர் சற்று தூரத்தில் தெரிகிறது. குட்டி மீன் நிலத்தில் துடித்து கொண்டு இருக்கிறது. வாய் திறந்து சிறிய சிறகுகள் அசைந்து கொண்டே உள்ளது. அருகில் உலர்ந்த இலைகள், ஈரமான மண், சூரிய ஒளி மீனின் உடம்பில் மின்னுகிறது. கருப்பு காகம் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது குளத்தின் அருகே கரையில் குட்டி மீன் விழுந்து கிடப்பதை பார்க்கிறது. காகத்தின் கண்களில் கருணை தெரிகிறது. காகம் குட்டி மீனின் அருகில் சென்று பார்க்கும் பொழுது குட்டி மீன் செய்வதறியாது காகத்தை பார்த்து, எனக்கு உதவுவாயா என்று கேட்கிறது. காகம் தன் அலகால் குட்டி மீனை மெதுவாக தூக்குகிறது. குட்டி மீன் சற்று பலவீனமாக இருந்தாலும் நிம்மதியாக உணர்கிறது. காகம் குட்டி மீனை மெதுவாக குளத்தில் விட்டு விடுகிறது. குட்டி மீன் மகிழ்ச்சியாக நீரில் விழுகிறது. குட்டி மீன் தண்ணீரிலிருந்து தன் தலையை சற்று மேலே கொண்டு காகத்துக்கு புன்னகையுடன், நன்றி காகம், நீ செய்த உதவியை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்று கூறுகிறது. காகமும் சிரித்து கொண்டே மீனுக்கு நன்றி சொல்கிறது. காகம் அருகிலுள்ள மரக்கிளையில் மகிழ்ச்சியாக நிற்கிறது. குட்டி மீன் மீண்டும் தன் கூட்டத்தோடு மகிழ்ச்சியாக குளத்தின் நடுவே நீந்துகிறது. காகம் மரக்கிளையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. நன்றி. அன்பான மாணவ மணிகளே, இதிலிருந்து இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நாம் செய்கிற உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். காகம் அந்த சின்ன மீனை தன்னுடைய மூக்கினால் தூக்கி எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டது. இது ரொம்ப சின்ன உதவி தான். ஆனால் அது செஞ்ச அந்த உதவினால் அந்த மீனுக்கு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையே கிடைச்சிது. அதனால் நம்ம செஞ்ச உதவியோ செய்ய போகிற உதவியோ சின்னதாக பெருசாக இதை நம்ம பார்க்காம உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நம்ம செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் ஒரு கதையில் நம்ம பாகம் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.